சில ஆண்டுகளுக்கு முன்பு பிபிசி ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி குறித்து. அதில் பிரதமர் நரேந்திர மோடியை எவ்வளவு கேவலமாக சித்தரித்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்போ அதை மத்திய அரசு இது தவறான முன்னுதாரணம் என்று சொல்லி அந்த பிபிசி சேனலை இந்தியாவில் முடக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆவணப்படத்தை எங்கேயும் திரையிடக்கூடாதுன்னு சொல்லியும் அதையும் தடை பண்ணாங்க. அப்போ இந்த திருமாவளவன், இந்த திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த அடிமைகள் அனைவரும் என்ன சொன்னாங்க? கருத்து சுதந்திரம் நெரிக்கப்படுகிறது, கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, அதாவது ஊடகங்களுடைய குரல் வழி நசுக்கப்படுகிறது, செய்தி சேனல்களுடைய குரல் வழி நசுக்கப்படுகிறதுன்னு சொன்ன இந்த கும்பல் இன்னைக்கு புதிய தலைமுறை சேனலை முடக்கி இருக்கிறது தமிழக அரசு. தமிழக அரசு கேபிள் டிவியில் புதிய தலைமுறை சேனல் வெளியே வரல. ஏன்டா வெளியே வரலன்னு கேட்டாக்கா, சமீப காலமாக அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் நிறைய புலனாய்வு பண்ணி அது திமுக மீது தவறு இருப்பது போல அவர்கள் காட்டியதின் விளைவு இன்னைக்கு அந்த செய்தி சேனலை முடக்கிட்டாங்க. இதுதான் உங்கள் கருத்து சுதந்திரமா? இதுதான் ஜனநாயக நாடா? தமிழ்நாடு ஜனநாயக நாடா? இங்கே மன்னராட்சி நடக்குது, சர்வாதிகார ஆட்சி நடக்குது. அதனால தான் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கி ஒரு செய்தி சேனலே முடக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு பயம் பாருங்கள். உண்மை இப்போ மக்களுக்கு தெரியக்கூடாது. இதுக்கு சொம்படிக்கக்கூடிய, அவர்களுக்கு வருடி விடக்கூடிய, பல்லுப்படாமல் அவர் பேசக்கூடிய நபர்களாக திருமாவளவன் போன்றவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் மக்கள் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டாமா?